பிரேமா, பிரேமா. சந்தியா, எப்படி இருக்க? பரவாயில்ல. அந்த துப்புடாவை தான் எடுக்கக்கூடாதா? இல்ல, யாராவது என்ன பார்த்துட்டா வம்பு இல்லையா? ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்ச? எல்லா விஷயத்துக்கும் என்கிட்ட அட்வைஸ் கேட்பல. உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்க. நானும் அதே கல்யாண மண்டபத்துல தானே இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நான் எடுக்கிற முடிவு சரியா தவறான புரியாத மனக்குழப்பத்துல நான் இருந்தேன். ஒருவேளை தப்பா இருந்தா அதுக்கு நீ காரணம் ஆயிடக்கூடாதுல்ல. அப்புறம் நீயும் மனசு வருத்தப்படுவ. அதனாலதான் உன்னை நான் கன்சல்ட் பண்ணல. கஷ்டமோ நஷ்டமோ என்னோட இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். இப்படி வந்த எங்க இருக்க? என்ன நடக்குது? உனக்கு கடத்திட்டாங்கன்னு போலீஸ் ஒரு பக்கமோ உங்க அம்மா அப்பா இன்னொரு பக்கம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா ஒரு தகவலும் தராம இருக்க? என்னை இப்போதைக்கு எதுவும் கேட்காத பிரேமா. நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில இருக்கிற சில குழப்பங்கள் தீர்ற வரைக்கும் நான் இனிமே சுதந்திரமா வெளியில வர முடியாது. நான் இப்போ உன்னை சந்திக்க வந்தது என் அப்பா அம்மா தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீ இல்லாம உங்க அம்மா அப்பா மனசுடைஞ்சு போயிருக்காங்க. நான் உங்ககிட்ட போன்ல பேசினதோட சரி, நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்காக ஒரு தடவை அவங்கள நேர்ல போய் பாரு. நேரடியா இல்லைனாலும் மறைமுகமாவது நான் நல்லா இருக்கேங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரியவே. சரி, ஆனா இந்த வயசுல அவங்கள பாசத்தால துடிக்க வைக்கிறது பாவம் தானே? நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்கேன்? என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறேன்டி. நீயும் சேர்ந்து என்னை காயப்படுத்தாத. தீபா எப்படி இருக்கா? அவளை அடிப்பட்ட பாம்புன்னு சொல்றதா இல்ல ஐயோ பாவம்னு சொல்றதா எனக்கே ஒன்றும் புரியல. தீபாவும் செல்வாவும் இப்ப எலியும் புனியுமா நிக்கிறாங்க. செல்வா இப்ப எப்ப பாரு சந்தியா வேணும், என் சந்தியா வேணும்னு எப்ப பாரு சந்தியா ஜபமே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 1ஆம் நம்பர் குடிகாரனாவே மாறிட்டாரு. பாவம் உன் அத்தையும் மாமாவும் தான். ஒரு பக்கம் செல்வாவோட டார்ச்சர், மறுபக்கம் தீபாவோட தொல்லை. பாவம் 2 பேரும் கண்மொழி பிதுங்கி போய் நிற்கிறாங்க. இப்போ டைவர்ஸ் பூதம் புதுசாக கிளம்பிருக்கு. 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போகிறாங்களாம். செல்வா தீபாவை விவாகரத்து பண்ணிட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாராம். அதனால் நீ இப்போ வரத்துக்காக தான் எல்லாருமே அங்கே வெயிட்டிங். நீ அங்கே வந்தாச்சுன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்னும் ஒரு பெரிய சுனாமி வரப்போகிறது நிச்சயம் சந்தியா. அப்போ நான் வந்த தீபாவோட வாழ்க்கை இப்போ மட்டும் அங்கே என்ன வாழுது? செல்வா ஒரு ரூம்ல, இவ ஒரு ரூம்ல. அப்போ நான் வந்த தீபாவோட வாழ்க்கை பாதிக்கப்படும் சொல்றியா? ஏய், அதுக்காக நீ வராம இருக்க முடியாது சந்தியா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இல்லடி, ஒரு கல்யாணம் நடந்தா செல்வாவோட மனசு மாறிடும்னு நினைச்சேன். ஆனா என் தங்கச்சி கழுத்துல ஒரு தாலி கட்டினதுக்கு அப்புறமும் அவரை என்னையே நினைச்சிட்டு இருக்காருன்றப்போ அது எனக்கு கிடைச்ச வரமா இல்ல நான் செஞ்ச பாவமானு எனக்கே புரியலடி. ஆனா நானே வந்து என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க முடியாது. நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய. என்ன சந்தியா? சந்தியா வர வரைக்கும் உங்க டைவர்ஸ் முடிவை தள்ளி போடுங்கன்னு செல்வா கிட்டயும் தீபா கிட்டயும் பேசுடி. அப்படி தள்ளி போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த நேரத்துல தீபாவும் செல்வாவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கு. காலம் எந்த கஷ்டத்தையும் கரைக்கும், எந்த துன்பத்தையும் தொடைக்கும். தீபாவும் செல்வாவும் எப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு தெரிய வருதோ அப்பதான் நான் வருவேன். சரி, அவங்களுக்குள்ள முதலிரவு நடந்துச்சா? இல்ல. அப்போ நீ அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு செய். அத்தை மாமா கிட்ட இந்த ஐடியாவை சொல்லு. என்ன ஏண்டி வம்புல மாட்டி விடுற? அவங்க சேர்ந்து வாழ அதான் ஷார்ட்கட் பிரேமா, புரிஞ்சுக்க. ஏய், அப்போ உங்க அம்மா அப்பா? அவங்களுக்கு இன்னொரு மகளா இருந்த நீ தாண்டி பாத்துக்கணும். எல்லாத்தையும் ஏன் தலையிலே தூக்கி போடு. என்ன பார்த்தா உனக்கு எப்படித்தான் தெரியுது? எனக்காக எதையும் செய்யக்கூடிய உயிர் சிநேகிதிடி நீ. ப்ளீஸ். சரி, என்னால முடிஞ்சதை செய்யறேன். இங்க பாரு, உன்கிட்ட நான் சத்தியம்லாம் கேட்க மாட்டேன். நான் அடிக்கடி இப்படி வெளியே வந்துட்டு போறத நீ எக்காரணத்து கொண்டு வெளியே சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு கூட. இங்க பாருடி, சுத்தி வளைச்சு பார்த்தா இதுவும் ஒரு சத்தியம்தான். அம்மா தாயே, நீ நல்லா இருந்தாலே அது எனக்கு போதும். நாம மீட் பண்ணதை நான் யார்கிட்டயும் சொல்லல. அப்ப நான் கிளம்புறேன். நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஒரு நிமிஷம் இரு. இந்தா உன்னோட மொபைல். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கிளம்புற அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். நான் தான் பத்திரமா எடுத்து வச்சேன். தேங்க்ஸ் டி. இல்ல, இது எனக்கு வேண்டாம். ஏய், என்ன வேண்டாம்?
ஏண்டி? மனசு கேட்காது. அம்மா குரலை கேட்கணும்னு தோணும், அப்பா கிட்ட பேசணும்னு தோணும். அப்புறம் நான் இருக்கிற இடம் சுலபமா தெரிஞ்சிடும். இது உன்கிட்டயே இருக்கட்டும். ஏய், அப்போ ஏன் கூட பேசுறதுக்காவது வச்சுக்கலாம்ல. சில காரியத்தை வெற்றிகரமா நடத்தணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் வரேன், நீ பத்திரமா இரு. உன் குடும்பத்துக்காகவும் சந்தியாக்காகவும் நீ நிறைய தியாகம் பண்ணிட்ட தீபா. இப்போ செல்வா குடும்பத்துக்காக இந்த தியாகத்தையும் பண்ணிடு. இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துமா, உனக்கு புண்ணியமா போகும். இன்னைக்கு லஞ்ச் வேண்டாம். லஞ்ச் வேண்டாங்கிற? எங்கே போகிறேன்னு என்னால் கேட்க முடியாது. தனியாகமா போகிற? இது நாள் வரைக்கும் எங்கே போனாலும் அப்படி தானே போனேன். இல்லை தீபா, அது சரிம்மா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னால் மற்றவங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. என்னம்மா இப்படிலாம் பேசுகிற? புரியல. இல்லைம்மா, நீ தைரியமான பொண்ணு தான். அதாவதுமா, மருமக தனியாக போகிறாளே, நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? லஞ்சு வேண்டான்னு வேற சொல்லிட்டு போகிற. எங்கே போகிற, ஏன் போகிறேன்னு எனக்கு தெரிய வேண்டாமாம்மா. ஏதாவது நீ விபரீதமாக செஞ்சுக்கிட்டா நான் என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நான் எதுவும் பண்ணிக்கவும் மாட்டேன். நான் வரேன். அவள் சொல்கிறது சரிதான், நம்ம பயப்பட தேவையே இல்லை. இப்போ அவள் டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டாலோ அப்போயே அவள் கோபம் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ செல்வா குடிக்கிறத நிறுத்தினானோ அப்போவே அவன் கோபம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 2 பேரும் கோபம் குறைஞ்சி சமாதானம் ஆகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் போதும். அது கடவுள் ஏதாவது ஒரு வழியை விடணும்ப்பா. குட் மார்னிங் மேடம். மேடம், இந்த ஒயிட் வேர்ல்டு டெய்ரி கம்பெனிக்கு கொட்டேஷன் அனுப்பினீங்க தான் லாஸ்ட் டேட் மேடம். ஞாபகப்படுத்த சொன்னீங்க. அதுக்காக தான் சார் அவசரமா டைப் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1.5 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அம்சாகணும். நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த செகண்ட் பேரால இருந்து டிக்டேட் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னாச்சு? திடீர்னு சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. சர்வர் கிராஷ் ஆயிருக்கு மேடம். வாட்? அப்ப இவ்வளவு நேரம் நான் டைப் பண்ண டெண்டர் கொட்டேஷன் சில சமயம் டைப் பண்ணது ஆட்டோ சேவ் ஆயிடும், சில சமயம் டெலீட் ஆயிடும் மேடம். அடிக்கடி இப்படி நடக்குது மேடம். நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருமே சென்ட்ரலைஸ்டு மேடம். அதுக்கு ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர் அடிக்கடி கிராஷ் ஆயிட்டா எல்லா கம்ப்யூட்டரும் இப்படி தான் மேடம் ஹேங் ஆயிடும். வாட் நான்சென்ஸ்! இன்னும் 1 hour தான் இருக்கு. அதுக்குள்ள நான் எப்படி இந்த டெண்டர் அனுப்புறது? மேடம், நான் வேணா வேற லேப்டாப் ஏதாவது ஏற்பாடு பண்ணவா? ஐயோ, அந்த டெண்டரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்குள்ள தாங்க இருக்கு. அதை திருப்பி டைப் பண்ணனும்னா எப்படி ஒரு half day ஆயிடும்.
நீங்க எப்படியாவது இதை கொஞ்சம் சர்வீஸ் பண்ண பாருங்க. கொஞ்சம் யாரையாவது வர சொல்லுங்க போங்க. சரிங்க மேடம். சைபர் சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி தான் நம்ம சர்வரை மெயின்டைன் பண்றாங்க. சரி, முதல்ல அவங்கள வர சொல்லுங்க போங்க. ஓகே மேடம். சீக்கிரம். ம். சார், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அட நீங்க வேற ஏன் சார் இப்போ வந்தீங்க? இங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். ஆஃபீஸ் சர்வர் வேற கிராஷ் ஆயிருக்கு. காலையில இருந்து மேடத்தால ஒரு மெயில் கூட அனுப்ப முடியல. என்ன பிடிச்சி கடின்னு கடிச்சிட்டு இருக்காங்க. சார், உங்களுக்கு என்னைக்கு தான் வேலை கம்மியா இருந்தது? வீட்டை விற்கணும்னு சொன்னீங்க. பார்ட்டி பார்த்தாச்சு. பார்ட்டி பணத்தோட ரெடியா இருக்காங்க. வீட்டு பத்திரம் கொடுக்க மாட்டீங்க. ஏதோ வீட்டை வித்தாவது கமிஷன் கிடைக்குன்னு பார்த்தா உங்களுக்கு எம்மனா நீங்களே நிக்கிறீங்களே சார். இங்க தான் சார் எங்கேயோ ஆஃபீஸில் கொண்டு வந்து வச்சேன். எங்க போச்சுனே தெரியல. தேடணும் சார். அப்போ இப்போ தேடுங்க சார். சர்வர் கம்பெனிக்கு வேற ஃபோன் பண்ணணும் சார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குங்க. பார்ட்டி 12 மணி வரைக்கும் தான் வீட்டில் இருப்பாங்க. நீங்க கேட்குற அமௌண்ட் தான் கொடுக்குறோன்னு சொல்றாங்கல்ல. வீடு விற்கணுமா வேணாமா? கண்டிப்பா சார். என்ன இப்படி கேட்குறீங்க? அப்போ முதல்ல பத்திரத்தை தேடுங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம். எங்க வச்சேன்னே தெரியல. இந்த நேரத்தில் இது வேற. என்ன குமார், சைபர் சொல்யூஷன் இருந்து வராங்களா வரலையா? இவ்வளவு நேரம் ஆகுது. ஃபோன் பண்ண மேடம், ரிங் போயிட்டே இருக்கு. யாருமே எடுக்கல மேடம். என்ன குமார், நான் இன்னைக்கு டெண்டர் அம்சாகணுமே. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இப்போ என்ன பண்றது? தெரியலையே மேடம். சார், லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு பாருங்க. கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுங்க. ஷாம், நீங்க இங்க? சாரி, நான் உங்களை பார்க்கவே இல்லை. இருக்கட்டும் மேடம். ஏதோ டெண்டர் லாஸ்ட் டேட்னு டென்ஷனா இருந்தீங்க. ஆமா ஷாம், இந்த டெண்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் 1 hourல நான் இதை அமிச்சே ஆகணும். கரெக்டா டைப் பண்ணி அனுப்புற நேரத்துல சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. அந்த டெண்டரை மட்டும் அனுப்பலனா எங்க கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடும். அதே அனுப்பி ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனி பெரிய அளவுல சக்சஸ் ஆயிடும். மேடம், சர்வர் கிராஷ் ஆயிருந்தா எல்லா சிஸ்டமும் ஒர்க் பண்ணாது. இங்க சில சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. மதர் போர்டில் தான் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். உங்களுக்கு சிஸ்டம் பத்தி கூட தெரியுமா? கொஞ்சம். பெரிய எக்ஸ்பர்ட் மேடம் இவரு. ஓ, அன்னைக்கு சண்முகம் சொன்னாரு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு. ஆமா, உங்களுக்கு தெரியாத விஷயம் தான் என்ன? பெண்களோட மனசு. சார், மெயின் சப்ளை ரூம் எங்க இருக்கு? வாங்க சார், காட்டுறேன். மேடம், ப்ராப்ளம் என்னன்னு செக் பண்றேன். கம்ப்யூட்டர் ரீசெட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றேன். கொஞ்சம் ப்ளீஸ் எப்படியாவது ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான டெண்டர். கண்டிப்பா அமிச்சே ஆகணும். எங்க கம்பெனியோட ஃபியூச்சரே அதுல தான் இருக்கு. ப்ளீஸ். ஷூர் மேடம். வாங்க சார். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணா? கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஆனா நான் டைப் பண்ணி வச்சிருந்த ஃபைலை காணோம். மேடம், என்னோட சிஸ்டத்தில் வேணா செக் பண்ணி பார்க்கவா? சரி, கொஞ்சம் போய் செக் பண்ணுங்க போங்க. இன்னும் 1 hour தான் டைம் இருக்கு. நான் என்ன பண்ண போறேனே தெரியல. நான் செக் பண்ணட்டுமா மேடம்? ப்ளீஸ். இந்த ஃபைலான்னு பாருங்க. ஆமா, இதா. தேங்க் காட். தேங்க் யூ. இப்போ சந்தோஷமா? ரொம்ப. ஆக்சுவலா கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டான நேரத்தில் உங்களை இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா இந்த டெண்டர் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அனுப்பலனா என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. கவலைப்படாதீங்க மேடம், இந்த டெண்டர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க தான் காரணம். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் இதோட உங்களை 3 தடவை பார்த்துட்டேன். ஆனா 3 தடவையுமே நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுறீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி கார் ரிப்பேர் ஆனப்போ காரை ரிப்பேர் பண்ணீங்க. செகண்ட் வாட்டி ஒரு குடிகார அப்பா கிட்ட இருந்து பையனை காப்பாத்தி என்னை இம்ப்ரெஸ் பண்ணீங்க. தேர்ட் டைம் இப்படி என் சிஸ்டம் ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி மேடம். ஆனா அதுக்கு மேல உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலையே. என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசா எதுவும் காரணம் இல்ல. ஆனா தெரிஞ்சுக்கிறதுனால தப்புன்னு இல்லையே. மேடம், நான் ஒரு ஃப்ரீ பேர்ட். எந்த கூண்டுக்குள்ளேயும் என்னை அடைச்சு வைக்க முடியாது. எப்பவும் பறந்துகிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். அதனாலேயே குடும்பன்ற கயிறை வச்சு என்னை யாராலையும் கட்டி போட முடியல. ஓஹோ. நிறைய விஷயங்கள் தெரியும். அடிப்படையா எந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும்.
அதனால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நானே அதை ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிடுவேன். அது ஒரு த்ரில் இருக்கு, அது ஒரு சேலஞ்ச் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினம் ஒரு புது புது வேலை செய்யணும். எந்த வேலை கிடைச்சாலும் சரி அந்த வேலையை செய்யணும். தினக்கூலியா இருந்தாலும் சரி அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நான் செய்யற வேலைக்கு நானே ராஜாவா இருக்கணும். சம்பள அடிமைகளை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. 1,00,000 ரூபாய் கொடுத்து நீங்க செய்யற வேலையை உங்க சேர்ல உட்காந்து செய்ய சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். உங்களை பார்த்தா எனக்கு ஒரு வகையில பொறாமையாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. பொறாம சரி, ஏன் வருத்தம்? இல்ல, உலகத்திலேயே ரொம்ப சுதந்திரமான உணர்வு கொடுக்கறது குடும்பமும் உறவுகளும் தான். வானத்துல எங்கேயோ பறக்கிற ஒரு பறவைக்கு கூட தனக்குன்னு ஒரு கூடு இருக்கும். அந்த கூட்டுக்கு அது திரும்பிடும். மரத்துக்கு வேர் முக்கியங்கிற மாதிரி மனுஷனுக்கு உறவுகள் முக்கியம் இல்லையா? மேடம், வாழ்க்கையை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கு. வாழ்க்கையை ஒவ்வொருத்தர் பார்க்குற கண்ணோட்டமும் வேற. உங்க அபிப்பிராயத்தை ஏன் மேல திணிக்காதீங்க. நான் வரேன். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இப்படி கோச்சிட்டு போறாரு. அக்கா, ஏய் வா தீபா, வா உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை ஒண்ணும் இல்ல. இது ராஜலட்சுமி விளையாடிட்டு இருந்த பொம்மை ரிப்பேரா போயிடுச்சு. அதான் இத நானே சரி பண்ணி ஓட வைக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கேன். ஏய், இத பாக்கும்போது பேசாம நாமளும் குழந்தையாவே இருக்கலாம்னு தோணுது. ஏண்டா வளர்ந்தோன்னு இருக்குல்ல? எனக்கு அப்படியெல்லாம் தோணுதில்ல. அப்போ ஒரு பொருள் எவ்வளவுதான் ரிப்பேரா இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணா அந்த பொருளை சரியாக்கிடலாம் அப்படின்னு தோணுதோ? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீ எதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன முறைக்கிறியோ அத நான் சரியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் ரிப்பேரும் ஆகல, அத சரி செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அப்படி சொல்லாத தீபா, நீயும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான். நான் இங்க இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு பிரேமா வந்து அடிக்கடி சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கா. இப்ப அவகிட்ட ஏன் இதெல்லாம் சொன்னோன்னு நான் வருத்தப்படுறேன். ஏய், இந்த பொம்மையை பாரு. இந்த மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசையா இல்லையா? தேவையில்லை தீபா, ஏதோ நடந்தது நடந்து போச்சுமா. பழசையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு வாழாம இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நீ செல்வாவோட காம்ப்ரமைஸ் ஆகி வாழறதுக்கான வழிய பாரு. காம்ப்ரமைஸா? அது நடக்கவே நடக்காது. சரிம்மா, அப்புறம் உன் இஷ்டம். இது எல்லாத்தையுமே நான் உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹே தீபா, எப்போ வந்த? என்ன திடீர்னு இந்த பக்கம்? வீட்ல இருக்க முடியல. எப்ப பாரு சாம்பார், ரசம், தயிர். வெளியே எங்கேயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலானோ, அப்படியே உங்ககிட்ட மனசு விட்டு பேசலான்னு தான் வந்தேன். சரி வா போலாம். இங்கேயே சாப்பிடலாமே. நல்ல சாப்பாடா சாப்பிடணும்னு சொன்னேன். உங்களுக்கு காது கேட்கலையா? நான் வரேன். வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. என்னக்கா திடீர்னு என்னாச்சு அவளுக்கு? ஏன் ஓ மேல கோவப்பட்டு போறா? செல்வாவோட சேர்ந்து வாழுமா, வாழ்க்கைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். இது ஒரு தப்பாடி? அக்கா, அவளுக்கு அட்வைஸ்னாவே பிடிக்கவே பிடிக்காது. அது சரி. இந்த காலத்து பசங்க யாருக்கு தாண்டி அது பிடிக்குது? அதுவும் சரிதான். நான் போயிட்டு வரேன். சரிடி. நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து இந்த பொம்மையை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். வந்து ஏன் முடியும்ல கெடுத்துட்டு போயிட்டா இவ. சரி சரி, மறுபடியும் நம்ம வேலையை பார்ப்போம். என்ன தீபா, ஒரே டென்ஷனாவே இருக்க? இப்படியே அழுதழுது நான் ஔவையார் ஆயிடுவேன் போல இருக்கு. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஏன்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? வாழ்க்கையில எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன். எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் அனுபவிக்கணும். இந்தியா முழுக்க டூர் போகணும், கார் ஓட்ட கத்துக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், தனியா ஆஸ்திரேலியா போயிட்டு வரணும். என்னென்னமோ லிஸ்டே இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப வாழவும் ஆசை இல்ல, சாகவும் முடியல. எதுக்கு இப்ப வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு புலம்புற? எதுவுமே முடியல, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டு சுதந்திரமா போயிடலான்னு நானா ஒரு முடிவெடுத்தேன். குறுக்க வந்து அதையும் தடுத்துட்டீங்க. சந்தியா கிடைக்கிற வரைக்கும் அந்த காரியத்தை பண்ணாதன்னு வேற சொல்லிட்டீங்க. அதனால நான் என்ன பண்ணேன்? டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு வர போட்டேன். அப்படியா?
ஏய் வெரி குட். என்ன வெரி குட்? நான் தப்பு பண்ணிட்டேன். டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டிருக்க கூடாது. அப்படிலாம் சொல்லாத தீபா. உங்க அப்பா அம்மா மேலேயோ உன் மாமியார் குடும்பத்து மேலேயோ நீ கோவப்படுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவங்க யாரும் திட்டம் போட்டு உன் வாழ்க்கையை கெடுக்கல. சந்தியாவை தான் அவங்க மருமகன் நினைச்சாங்களே தவிர உன்னை அவங்க கடைசி வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே. ஓடி போனது உங்க அக்கா. மாப்பிள்ளை வீட்டில் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அப்பவே கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி உங்க குடும்பத்து பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு கேவலமா பேசி உங்க குடும்பத்தை நாசம் பண்ணிருக்க முடியும். ஆனா அவங்க யாரும் அப்படி பண்ணல. உங்க குடும்ப மானத்தை காப்பாத்த காதும் காதும் வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. அதனால பதிலுக்கு நீ அந்த குடும்ப மானத்தை காப்பாத்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டிருக்க. நீ செஞ்சது நல்ல காரியம் தானே? நீங்க சொல்றதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் நான் இன்னும் அந்த வீட்ல தங்கிட்டு இருக்கேன். இல்லனா என்ன பண்ணிருப்பேன்? தனியா ஹாஸ்டல்ல போய் தங்கியிருப்பேன். இல்லனா எங்க அக்கா மாதிரி நானும் ஊரை விட்டு ஓடி போயிருப்பேன். இதெல்லாம் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாத தாயே. உனக்கு ஓடணும்னு தோணுச்சுன்னா காலில் ஷூவை மாட்டிக்கிட்டு மார்னிங் மெரினா பீச்சில் ஓடு. உடம்பாது குறையும்ல. என் உடம்புக்கு என்ன? நான் ஸ்லிம்மா தானே இருக்கேன். சரி, நானும் கூட வரேன். என் உடம்பு குறையும்ல. என் பிரச்சனை பீச்ல ஓடுறது இல்ல. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்க போறேன். சந்தியா கிடப்பாளா மாட்டாளா? வருவாளா வர மாட்டாளா? கட்டாயம் வருவா. கூடிய சீக்கிரமே வருவா. அப்போ நீங்க எங்கேயாவது அவளை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா?